Namaste. Greetings to all of you. Grandmaster Chorakaksarluடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்துல on conductivity அப்படிங்கிற டாபிக்ல வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறதை இப்ப பார்ப்போம். What are you surrendering? Pride, arrogance, old ideas, old vices, anger, irritation, pain and obstructing ideas. நேத்து சொன்ன சூத்ரால எதிர்ப்பு இல்ல இன்னர் ரெசிஸ்டன்ஸ சரண்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த சரண்டர் சொல்றதுக்கான கான்கிரீட் டேட்டாஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ் தடைகள் நம்ம சொன்னோம் இல்லையா, எந்தெந்த தடைகள் எல்லாம் நம்ம சரண்டர் பண்ணணும் அப்படிங்கறதுல விளக்கம் அந்த சீக்வன்ஸா சொல்லிட்டு வந்துடுறாங்க. முதல்ல சொல்லக்கூடியது பிரைடு. பிரைட் சொல்றது கர்வம். கர்வம் இருக்கிற ஆளு மத்தவங்க சொல்றத கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருக்கும். அப்போ குரு சொல்லும் போது கர்வம் உள்ள ஆளு குரு சொல்றதுக்கு காதுல கேட்காது. குரு சொல்றது காது கேட்காத பட்சத்துல இதய சக்கரம் சுருங்கிடும், அப்ப கிரவுன் சுருங்கிடும். அப்ப குருடன் வரக்கூடிய எனர்ஜி தடைப்பட்டுரும். அதனால பிரைட் அதை முதல்ல சரண்டர் பண்ணக்கூடிய லிஸ்ட்ல வைக்கிறாங்க. எடுத்தோன்னா நீங்க அர்ப்பணிக்க வேண்டியது ஆர் சரண்டர் பண்ண வேண்டியது பிரைட், கர்வம். ரெண்டாவது அரகன்ஸ், ஒரு அக்ரெசிவ் ஸ்ட்ராங் ஆட்டிடியூட் மாதிரி இல்லையா. அரகன்ஸ் எதிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோட்டுத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குணம் அரகண்டா இருக்காங்க சொல்லுவாங்க. அதை நம்ம அர்ப்பணிக்க வேண்டியிருக்கும். மூணாவது சரண்டர் பண்ண சொல்ல வேண்டியது ஓல்ட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன்னேறதுக்கு தடையாக்கக்கூடிய பல விஷயங்கள் பழையதோடு தொடர்புடையது இல்லையா. பழையது கழிதலும் புதியன புகுதலும் அப்படி சொல்லுவாங்கல்ல. பழசு கழியணும், புதுசு உள்ள வரணும். இது ஐடியாஸ்க்கு சொல்றாங்க. பழைய ஐடியாஸ் நம்மளோட இந்த நிலைக்கு காரணமா இருக்கு. அப்ப இதை விட நம்ம நல்லா ஆக்கணும்னு நினைச்சோம்னா இந்த ஐடியா பத்தாது, அது புது ஐடியாவா மாத்தணும். புது ஐடியா மாத்துறதுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த ஐடியா யூஸ் ஆகாது. இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணும்போது இதோடு தொடர்புடைய பழைய வைசஸ், தீய குணங்கள், அதையும் சரண்டர் பண்ண சொல்றாங்க. அடுத்தது கோபம், இரிட்டேஷன், அந்த வலியை ஏற்படுத்தக்கூடிய எந்த எனர்ஜியா இருந்தாலும் என்ன மாதிரி. குறிப்பா மாசு சொன்ன வார்த்தை என்னங்கிறத பார்த்தோம்னா பெயின் அண்ட் அப்ஸ்ட்ரக்டிங் ஆட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வலி, முன்னேற்றத்துக்கு தடையாக்கக்கூடிய அப்ஸ்ட்ரக்டிங், தடை செய்யக்கூடிய குணங்கள், இதை எல்லாத்தையும் நம்ம அர்ப்பணிக்க வேண்டியிருக்கும். இது ஒரு பியூட்டிஃபுல் சீக்வன்ஸ்ல மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. திரும்பி சொல்லணும்னா முதல்ல பிரைடு, அடுத்தது அரகன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, கர்வம், அகம்பாவம், ரைட். மூணாவது பழைய ஐடியாஸ், அதோடு தொடர்புடைய தீய பழைய குணங்கள், ரைட். அடுத்தது கோபம். ஆறாவது இரிட்டேஷன், இரிட்டேஷனோட தொடர்புடைய வலி, அப்ஸ்ட்ரக்டிங் ஆட்டிடியூட்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதா இருக்கு. பிரைட் இருக்கிற ஆளுக்கு தான் அரகன்ஸ் இருக்கும். அரகன்ஸ் இருக்கிற ஆளு பழைய ஐடியாஸ்ல இருக்கிறதுனாலதான் அப்படி இருப்பாங்க. அந்த பழைய ஐடியாஸையும் பழைய தீய குணங்களையும் அர்ப்பணிச்சாதான் அந்த கோபம் போகும். கோபம் போனாதான் இரிட்டேஷன் போகும். இரிட்டேஷன் போச்சுன்னா வலி குறையும். வலி குறைஞ்சதுன்னா அந்த இது எல்லாத்துக்கும் தடையான ஆட்டிடியூட் நீங்கும். இது எல்லாத்தையும் நம்ம சரண்டர் பண்றதுக்கு தான் மாஸ்டர் இன்னர் ரெசிஸ்டன்ஸ் ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாங்க. இது எல்லாம் சேர்ந்தது இன்னர் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுது. இதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கு. இது சும்மா கேட்டா பார்த்தாது. உங்களுக்கு என்னென்ன குணங்கள் எல்லாம் இதுல இருக்கு, என்னெல்லாம் நீங்க ஃபர்தரா ரிமூவ் பண்ணணும் அந்த கண்டக்டிவ் ஆகிறதுக்கு, ஸ்பிரிச்சுவலா கண்டக்டிவ் ஆகிறதுக்கு, இது எல்லாத்தையும் இந்த குணங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறத குறிச்சு வச்சா மட்டும் பார்த்தாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து பயிற்சியும் பண்ண வேண்டியிருக்கும். சேர்ந்து பயிற்சி பண்றதுக்கான பிளானையும் நம்ம டிசைட் பண்ணி அதுக்கு ஒரு முடிவெடுத்து ஒரு பர்டிகுலர் காரியத்தை பிரமாதமான முறையில முடிக்கிறதுக்கு சேர்ந்து பயிற்சி பண்ணக்கூடிய நிலையும் ஏற்படுத்திக்கிறது நல்லது. விஷ் யூ a great day. நமஸ்தே.